ஓம் சக்தி பராசக்தி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் சக்தி அம்மாவால் அருள் கருணையால் நம்ம எல்லோரும் இனிய தீபாவளியை நல்ல மாதிரியாக கொண்டாடிட்டோம். இதுபோல் இந்த வருஷம் நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருக்கணும். நாம் இனிமேல் தீபாவளி வேலை ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு வேறு சரியில்லாத போயிட்டுது 2 நாளாக. ஜுரம் வேறு, முறுக்கு சுட்டு பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா நிறையா செய்யவும் முடியல என்னால் உடம்பே. அதோடையே செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன். விடிய கிளம்புற ஏந்திரிச்சு அவங்கள கொண்டாந்து விளக்கு கொளுத்த சொல்லிவிட்டு பேத்தியை பூஜை ரூமை சுத்தம் பண்ண சொல்லிவிட்டு அவங்கள எண்ணெயை வச்சு பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சு கங்கை நீராட சொல்லிட்டேன். அவங்களாம் நீராடிட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க தெருவக்குட்டி என் பொண்ணு கோலம் போட்டா. அதிலே பார்த்திங்கன்னா மழை வேறு விடவே இல்லை. விடிய அலம்பறையிலேருந்து நல்ல மழை. வெளியில் போய் எட்டி பார்க்கவே முடியல. பிள்ளைங்களுக்கு போய் ஒரு வெடி வெடிக்கவா கொள்ளவா ஒன்றும் முடியல. பூஜை ரூமில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே என் பேத்தி ஆயா அம்மாவுக்கு தேவையானது, ஓம் சக்தி அம்மாவுக்கு தேவையானதை எல்லாத்தையும் கொண்டாந்து வைங்க ஆயா முன்னாடி படைச்சிரும் அப்படின்னா, இதே படைச்சிரும் இருடா எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் பச்சி, சொஜ்ஜி, சுழியன், அதிரசம், வடை, பாப்பலாரம் எல்லா பலாரமும் இப்படி அலம்புறது தான் செய்வேன் எப்பயுமே. அது எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி தோசை, இட்லி நம்ம எங்கள் முறைப்படி இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் நம்ம தீபாவளிக்கு வச்சு படைக்கிறதுக்கு செய்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கறியோ மீனோ அதை எடுத்து அப்புறமா நம்ம சாப்பிட்றது அதெல்லாம் அப்புறம் தீபாவளிக்கு அதெல்லாம் நம்ம ரெகுலராக நடக்கும். அது அமாவாசை இல்லைன்னு வச்சிங்களேன், மீன் கறி எல்லாமே எடுத்துருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இலையை போட்டு சொல்லி பசங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இலையை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன்னா எனக்கும் ஒன்றும் உடம்பு முடியல. அப்பப்போ பார்த்திங்கன்னா என் பேத்தியோ என்னை கிண்டல் பண்ணுவோம், டீ போட்டு குடித்தாதான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் அந்த பொழுது கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும், உடம்பு கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம அதை குடித்தா தானே உடம்புக்கு நல்ல வலுவும் தெம்பும் கிடைக்கும் மனசுக்கும். அதனால் அதை கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இலையை போட்டு துணிமணியெல்லாம் நைட்டே பார்த்திங்கன்னா துணிமணி அவங்கவுங்க துணிமணியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளைங்கள உட்கார வச்சு தலையில் எண்ணெயை வச்சு குளிக்க சொல்லி அவங்க தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க எண்ணெயை வச்சு படைச்சிட்டு எல்லாேருக்கும் எண்ணெயை தேய்ச்சி விடுவாங்க. எண்ணெயை தேய்ச்சி விட்டு சின்ன பிள்ளைங்களாம் அவங்களே குளிப்பாட்டி விடுவாங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க பெரிய பிள்ளைங்க வச்சு அதுவும் போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அவங்கவுங்களும் வந்தாங்க. அப்புறம் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் படைச்சி முடித்தோடனே ஒரே இலையில் தான் உட்காந்து தீபாவளிக்கு மட்டும் எல்லோரையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லுவோம். நீங்களும் அந்த மாதிரி படைச்சிட்டு அப்படி தான் சாப்பிடுவீங்களா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணும்ல எல்லோரும் எப்படி படைப்பீங்க என்ன அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தானே இருக்குது அப்படின்னு அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் படைச்சி முடித்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக போயிட்டுது. இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது டிவியில் காலையில் ஏந்திரிச்சு இந்த ஜாதகம் சொல்லுவாங்க பாருங்கள், ராசி பலனை அதை பார்ப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாளுங்கிழமையில் வந்துடுச்சுன்னா எனக்கு பட்டிமன்றம் ரொம்ப பிடிக்கும். அது எந்த வேலை எப்படி கிடக்கோ தெரியல, என் பிள்ளைங்களாம் ஆயா வேலை கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் குந்திடுவோம். 1 மணி நேரம் 10 மணிக்கு போட்டேன்னு வச்சுங்க, சாலம்மா பாப்பையா போடுற அந்த பேசுகிறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதி பேசுகிறது, ராஜா பேசுகிறது அதை நான் பார்த்துட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். ஐயோயோ ஏந்திரிக்க மாட்டிங்களே, இன்றைக்கி பட்டிமன்றம் போட்டாச்சு ஆயாவை திரும்பி கூட நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படிம்பாங்க எங்கள் பேத்திங்க. நீங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு. அப்புறம் சாம்பிராணிலாம் போட்டு படைச்சிக்கே வரதுக்கெல்லாம் பண்ணேன் பாருங்கள். நான் எனக்கு எல்லா தேங்காயும் எடுத்து உடச்சிட்டேன் போலக்கு எனக்கு நினப்பே இல்லை. படைக்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லை. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வேறு திட்டுறாங்க, இதை வேறு முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா அப்படின்ட்டு. உடனே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் பைக் எடுத்துகிட்டு ஓடி தேங்காய் வாங்கிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் படைச்சோம். அந்த மாதிரியான மூளை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதனால அதெல்லாம் என்னால் கவனித்து பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு அசதி எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் படைச்சோம்ப்பா. உடனே மீன் வந்தது. மீன் கறி என் பையன் போய் மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தான். தெருவுலேயே அம்மா மீன் வந்தால் வாங்குங்கம்மான்னா. தெருவில் நல்ல மீன் வந்தது. மீனை வாங்கி அன்றைக்கி மத்தியானம் மீன் எல்லாம் சமைக்கணுன்னு இறாலும் வந்தது. இறாலும் வாங்கிட்டோம். அன்றைக்கி எல்லாம் சமைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டோம்ப்பா. என்னால் முடியல, அப்படியே படுத்தாச்சு. எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சாயந்தரமாக கொஞ்சம் நேரம் மழை இல்லை, விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் வாங்க எல்லோரும் போய் வெடி வெடிப்போன்னு, பசங்க இருக்கிற வெடியெல்லாம் வெடிப்போம் அப்படின்னு யாரும் அழைச்சிட்டு போய் பிள்ளைங்களை விட்டு வெடி வெடிக்க அங்கேயே உட்காந்துருந்து அதோடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு நாங்களும் ஆயா இதை பாருங்கள், நாங்கள் வெடிக்கிறத பாருங்கள், எப்படி போக ஓடுது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த தீபாவளியில் பிள்ளைங்க ஜாலி தானே, நமக்கும் மனசுக்கு ஜாலியாக இருக்கும். அதுதானே எவ்வளோ கவலையாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது இந்த தீபாவளியில் கொஞ்சம் அந்த பிள்ளைங்க ஆடுற ஆட்டம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் நல்லா வெடிக்க வச்சுக்கிட்டே இருந்து எல்லோரும் மத்தாப்பா கொளுத்திட்டு நாங்கள் வந்துட்டோம். ஓம் சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓம் சக்தி.